ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னியோட வீடியோ வந்து ஒரு மூவி ரெக்கமெண்டேஷன். என்னடா என்ன மூவி நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப ஒரு வாவான மூவி. இந்த மூவி பேர் வந்து ஹம் ஆப்கே ஹே கான். கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை இந்த மூவியை பார்க்காம இருக்கிறதுக்கு. பட் திஸ் மூவி இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் வாட்ச் அண்ட் சம்திங் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் காமிக்க வேண்டிய மூவி. ஏம்மா இவ்ளோ சீனு, அவ்ளோ நல்ல மூவியா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டெஃபினெட்லி இத வந்து நீங்க போய் பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த மூவி அவைலபிளா இருக்குது. இந்த மூவில இந்த மூவி 1994ல ரிலீஸ் ஆச்சுது. ராஜஸ்ரீ புரொடக்ஷன்ஸ்ல ரிலீஸ் ஆச்சுது. அண்ட் சூரஜ் பரத் சத்யா இஸ் தி டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி. ஆக்சுவலி இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் ராஜ்ஸ்ரீ புரொடக்ஷன்ஸ் அண்ட் டைரக்டரோட பெர்செப்ஷனே எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து ஃபேமிலி மூவிஸ் தான் எடுப்பாங்க. ஃபேமிலி ட்ராமா தான் எடுப்பாங்க. கிளீனான மூவிஸ் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மூவி வந்து சல்மான் கானுக்கு பிரேம்ங்க இமேஜ கிரியேட் பண்ணி குடுத்தது. பிரேம்னாலே சல்மான் கான் தான். அந்த இன்னோசன்ஸ் அதெல்லாம் வந்து வேற எந்த மூவிலயும் உங்களால சல்மான் கான் கிட்ட பார்க்க முடியாது. திஸ் மூவி இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் வாட்ச். இந்த மூவில லீட் கேரக்டர்ஸ்ல சல்மான் கான், மாதுரி தீக்ஷித், ரேணுகா சஹானி, மோனிஷ் பெல், அனுபம் கேர், ஆலோக் நாத், லக்ஷ்மிகாந்த் பர்டே, சதீஷ் ஷா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ரீமா லாகு இவங்க எல்லாருமே வந்து மெயின் கேரக்டர்ஸ்ல இருக்காங்க. இதை தவிர்த்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. பிகாஸ் திஸ் மூவி இஸ் லைக் ஒரு 15 சாங்ஸ் தான் நீங்க நினைச்சு பாருங்களா. லைக் ஒரு லார்ஜ் ஃபார்மேட் மூவி தான். அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி அ மஸ்ட் வாட்ச்ங்க. ஏங்க திரும்ப திரும்ப இதையே சொல்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா பார்க்கலன்ட்டு அர்த்தம் இந்த மூவிய. இந்த மூவில ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி லைன் அப்படிங்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்ல. ரேணுகா சஹானி, மாதுரி தீக்ஷித் இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ். அதே மாதிரி சல்மான் கான் அண்ட் மோனிஷ் பெல் வந்து பிரதர்ஸ். மோனிஷ் பெல் அண்ட் ரேணுகா சஹானிக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். த்ரூ அண்ட் அரேஞ்ச்ட் மேரேஜ் அலையன்ஸ் மாதிரி பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இவங்க மேரேஜ் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும்போது சல்மான் கான் அண்ட் மாதுரி தீக்ஷித் ஃபால்ஸ் இன் லவ் வித் ஈச் அதர். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதுல என்ன, அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் வர்றதே எப்படின்னா, ரேணுகா வந்து ஸ்டேர் கேஸ்ல இருந்து ஸ்லிப் ஆகி இறந்துருவாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். சல்மான் கானும் மாதுரி தீக்ஷித்தும் லவ் பண்ற விஷயம் வெறும் அவங்க சிஸ்டர் ரேணுகாக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க பேரு பூஜா அந்த மூவில. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க இறக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஹவெவர் அவங்களால பேச முடியாது. ஸோ அவங்களால அந்த விஷயத்த கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துல கொஞ்ச நாட்கள் கழிச்சு எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சுருவாங்கன்னா, லைக் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தாயால மட்டும் தான் முடியும். ஸோ வந்து மோனிஷ் பேல எல்லாரும் இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, யூ கெட் மேரிட் அப்படின்ட்டு. ஸோ மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் நேம் வந்து மாதுரி தீக்ஷித்தோட பேரு. பிகாஸ் தே திங்க் ஒரு சிஸ்டரோட குழந்தைய வந்து அவங்க சூப்பரா பார்த்துக்குவாங்க. அதுவே வெளிய இருந்து வந்து பொண்ணு வந்ததுன்னா, அது வந்து எப்படி பார்த்துக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சல்மான் கான் வந்து இந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவருக்கு தெரியும். ஆனா மாதுரி தீக்ஷித் வந்து எண்ட் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஷி இஸ் கெட்டிங் மேரிட் டு சல்மான் கான் அண்ட் நாட் சல்மான்ஸ் பிரதர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதாங்க மூவியே ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா, எண்டுல வந்து இவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரி. நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. பட் இந்த ஸ்டோரி லைன் வந்து இதோட பியூட்டி கிடையாது. இதோட பியூட்டி அப்படின்னா இதோட சாங்ஸ் தான். 15 சாங்ஸ் வச்சு ஒரு மூவி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா தயவு செஞ்சு பார்த்துட்டு தென் யூ கேன் பி ஜட்ஜ். இந்த 15 சாங்ஸுமே எல்லா மூட்ஸையும் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஹாப்பியா இருக்கிறீங்களா? ரொமான்டிக்கா இருக்கிறீங்களா? சேடா இருக்கிறீங்களா? இல்ல வந்து ஒரு ஃபீல் குட் மூட்ல இருக்கீங்களா? இல்ல டான்ஸ் பண்ணணுங்க மாதிரி இருக்கீங்களா? எல்லா மூட்ஸையும் கவர் பண்ற மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் 1994ல இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது, எங்க அப்பா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசும்போதே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மூவிய பார்த்து, போய் தியேட்டர்ல உட்கார்ந்து பார்த்தோம்னா, ஏதோ ஒரு பணக்கார வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த நார்த் இண்டியன்ஸ்லாம் ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீல் நமக்கு வந்து ரொம்ப பிளசன்ட்டா ஃபீல் ஆகும். அந்த சிச்சுவேஷன்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, யூ ஃபீல் ரொம்ப பிளசன்ட். அந்த செலிப்ரேஷன் மூட் வந்து உங்கள எஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் வாட் தே மென்ட். லைக் ஒரு பணக்கார கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த ஃபீல் அப்படிங்கிற மாதிரி.
ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் மூவி. நீங்க கண்டிப்பா இத வந்து உங்க ஜெனரேஷன் எப்படி இருந்தது, நம்ம கல்ச்சர் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா திஸ் இஸ் a மூவி ஃபார் யூ. அப்பார்ட் ஃப்ரம் லைக் இந்த மெயின் 4 கேரக்டர்ஸ தவிர்த்து நெறைய பேரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி எனக்கு வந்து அந்த சர்வன்ட் கேரக்டர் ரொம்ப புடிச்சிருந்தது. லாலு பிரசாத் அப்படிங்கிறது அவரோட மூவி பேரு. ஹிஸ் ரியல் நேம் இஸ் லக்ஷ்மிகாந்த். அந்த ஃபேமிலியோட அவர் அவ்ளோ பாண்டிங்கா இருப்பாரு. அவ்ளோ எமோஷனலா, அவ்ளோ லாயலா இருப்பாரு. யூ வில் ஆக்சுவலி ஃபீல் ஓ! இப்படிலாம் இருப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரொம்ப வந்து அட் தி சேம் டைம் ரேணுகா சஹானே வில் ஆல்சோ ட்ரீட் ஹிம் லைக் அ ஃபேமிலி மெம்பர் அண்ட் ஷி வில் ட்ரெயின் ஹிம் லைக் அடுத்து நீ வந்து க்ரூம் ஆகணும்ப்பா, நீ இப்படியே இருந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஷி வில் க்ரூம் ஹிம். ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது மூவியில். ஸோ ஒரு நல்ல மூவி பார்க்கணும், எனக்கு வந்து இந்த கரண்ட் மூவிஸ்லாம் பார்த்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா திஸ் இஸ் டெஃபினெட்லி அ மூவி ஃபார் யூ. டூ வாட்ச் அண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செஷன் ஹவ் இஸ் திஸ் மூவி.